ஹவர்ஸ் வீடியோ பார்த்திருக்க வேண்டும். அதையும் விட கடைசியாக யூடியூப் நிறுவனத்தினுடைய உங்களுடைய யூடியூப் சம்பந்தமான சேனல் சம்பந்தமான ரிவ்யூஸ் எல்லாமே செய்தால் தான் மொனடைசேஷன் வரும். எப்படி வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் கூட்ட வேண்டும் என்பது பலருடைய முயற்சி சிந்தனை. அது எப்படி அடையலாம் என்பதை பற்றிய வழிமுறைகளில் தான் பல பேர் யூடியூப் வீடியோஸ் போடுகின்றார்கள். அது வேறு டாபிக்ஸில் இருக்கலாம். அது கல்வி சம்பந்தமாக இருக்கலாம், பணம் சம்பந்தமாக இருக்கலாம், நியூஸ் சம்பந்தமாக இருக்கலாம், ஆன்மீகம் சம்பந்தமாக இருக்கலாம், எந்த தலைப்புகளையும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக வியூஸ் வர வேண்டும், சப்ஸ்கிரைபர்ஸ் வர வேண்டும். இதை பெற்றுக்கொள்வதற்கு பல விதமான செட்டிங்ஸ் அதுக்கு இருக்கின்றது. இதுதான் இந்த செட்டிங் மட்டும்தான் அல்லது இந்த செட்டிங் மட்டும்தான் அப்படி அன்று இல்லாமல் பல செட்டிங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இதை கொண்டு வருகின்றது. அல்லது உங்களுடைய வீடியோவை பல பேரை கொண்டு போய் சேர்க்கின்றது. அந்த பல முக்கியமான செட்டிங்ஸுக்குள்ள ஒரு செட்டிங்கை பற்றி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அது என்னென்று சொன்னால், நீங்கள் வீடியோ அப்லோட் செய்து பப்ளிஷ் பண்ணுற நேரம். இது முழுக்க முதல்ல என்னுடைய அனுபவத்திலையும் அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து ஸ்டடி பண்ணி பார்த்த பொழுது நான் புரிந்து கொண்ட விஷயம் என்னென்று சொன்னால், எந்த டைமுக்கு நாங்கள் வீடியோஸ் அப்லோட் செய்து பப்ளிஷ் பண்ணுறோம் என்பதை பொறுத்தும் வியூஸ் தங்கி இருக்கின்றது. ஆகவே தான் எல்லா நேரத்திலையும் வீடியோஸை அப்லோட் பண்ணினால் அது பல நேரங்களில் நிறைய வியூஸை கொண்டு வராது. அதனால்தான் நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் செய்து பப்ளிஷ் செய்யும்போது உங்களுடைய ஆடியன்ஸ், உங்கள் வீடியோக்களை யார் அதிகமாக பார்க்கின்றார்களோ அந்த ஆடியன்ஸை நீங்கள் முதல்ல கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த ஆடியன்ஸை வைத்துத்தான் உங்களுடைய அப்லோட் செய்கின்ற டைம் தங்கி இருக்க வேண்டும். இதான் இந்த காணொளியுடைய பல செட்டிங் இருக்கின்றது. பல விதமான முயற்சிகளில் அதை வீஸ் பெற்றுக்கொள்ளலாம். அதில் ஒன்று இது நேரம், பப்ளிஷ் பண்ணுற நேரம். இப்போ உங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கின்றார்கள். உங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்தோம்னு சொன்னால் என்ன மொழியில் இயங்குகிறது நீங்கள் செய்கிறீர்கள், தமிழ்லையா ஆங்கிலத்திலையா அல்லது வேறு மொழியிலையா, அது இருக்கின்றது. இந்த ரெண்டுமே முதல்ல முக்கியமான காரணங்கள். மொழியும் அந்த மொழி சார்ந்தவர்கள் எந்த நாட்டில் இருக்கின்றார்கள் என்பதும், மொழியும் மொழி சார்ந்தவர்கள் எந்த நாட்டில் கூடுதலாக இருக்கின்றார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழில் நாங்கள் யூடியூப் சேனல் செய்கிறோம் என்று சொன்னால், தமிழை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் கூடுதலான மக்களை கொண்ட ஒரு நாடு இந்தியா. அதன் பிற்பாடு அதனை சுற்றி இருக்கின்ற நாடுகள், சில நாடுகள், இலங்கை, அதைவிட வேறு நாடுகள், இதைவிட வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள், அப்படி இருக்கின்றது. ஆனால் தமிழ் என்று வருகின்ற பொழுது பெரும்பாலான மக்கள் வாடுகின்ற நாடு என்று சொன்னால் அது இந்தியா தான்.
அப்போ நீங்கள் தமிழில் ஒரு யூடியூப் சேனலை செய்து போடுறீங்கன்னு சொன்னால் மொழி அடிப்படையில் உங்களுக்கு நிறைய வியூஸ் வர வேணும்னு சொன்னால் நாடுன்னு பார்க்குற நேரத்தில் அது இந்தியாவிலேருந்து தான் வர வேண்டும். இந்தியாவில் அதிகமான தமிழ் மக்கள் வாழுகின்றார்கள். அதை தாண்டி இலங்கையில் வாழுகின்றார்கள். தமிழில் யூடியூப் வீடியோ போடும்போது இந்தியாவினுடைய நேரத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய நேரம், மக்கள் எந்த நேரம் யூடியூப் பார்ப்பார்கள். நான் பல நேரங்களில் யூடியூப்பை தமிழில் போடுகின்ற பொழுது இந்தியாண்டு வருகிற நேரத்தில் இந்தியா நாட்கள், இந்தியா டைம், இது காலம் 6 மணி, பின்னேரம் 9 மணி, இதுக்குள்ளே மக்கள் யூடியூப் பார்ப்பார்கள். காலம் 6 மணி, பின்னேரம் 9 மணிக்குள்ளே பார்ப்பார்கள். அதுக்குள்ளேயும் என்னுடைய அனுபவத்தின் பிரகாரம் ஒரு 2 மணிக்கு பிற்பாடு நிறைய பேர் பார்ப்பார்கள். 2 மணிக்கும் ஒரு 5 மணிக்கும் இடையில் நிறைய பேர் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காலையில் போட்டாலும் வியூஸ் குறைவு, அல்லது போனால் ஒரு 8 மணி இரவு போட்டாலும் வியூஸ் குறைவு. அதையும் தாண்டி இரவு போட்டால் 9 மணிலேருந்து விடியப்புறம் 5 மணி 6 மணிக்குள்ள போட்டால் அது இன்னும் குறையும். எந்த நேரம் சரியானது என்பது முக்கியமான விஷயம். இங்கே தமிழில் வியூஸ் வர வேணும். அதுவும் எங்களுடைய குறிக்கோள் தமிழ், இந்தியா, நாடு அப்படின்னு சொல்லி போட்டு இரவு 12 மணிக்கு நாங்கள் யூடியூப் வீடியோவை அப்லோட் செய்து பப்ளிஷ் பண்ணினால் இரவு 12 மணிக்கு யார் பார்ப்பாங்க? இந்தியாவில் யார் முழிச்சிருப்பாங்க? அவ்வளோ முழிச்சிருக்க மாட்டாங்க, எல்லாம் தூங்கியிருப்பாங்க. பெரும்பாலான வீட்டு 90% நாட்கள் தூக்கத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அது ஒன்றுமே வராது. வியூஸ் என்பதே 1-2 பேர் வராது. அதனால தான் நேரத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆடியன்ஸ் கூட பார்க்குற அந்த நாட்டினுடைய நேரத்தை கவனத்தில் வைத்து, அந்த நாடு பகலாக இருக்கிற பொழுது அதுலேயும் அந்த நேரத்தில் எப்போ பார்ப்பாங்கன்னு பார்த்து அந்த நேரத்தில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அது அந்த நேரம் குறிப்பிட்ட அவர்ஸுக்குள்ளே நிறைய வியூஸை கொண்டு வருது. இது ஒன்று. 2வது, ஏன் அப்படி போடணும்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் செய்து பப்ளிஷ் பண்ணும் பொழுது யூடியூப்பானது தொடக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட அவர்ஸுக்கு தான் உங்களுடைய வீடியோஸை அது முன்னுக்கு கொண்டு வரும், ரெக்கமெண்ட் பண்ணும். தானாகவே சைட் பாரில் உங்கள் வீடியோஸை கொண்டு போடும். ஹோம் பேஜில் மக்கள் வீடியோ பார்க்குற பொழுது இதையும் அதுக்குள்ளே பல வீடியோக்குள்ளே ஒரு வீடியோ போடும். அது ஒரு சில குறிப்பிட்ட அவர்ஸுக்குள்ளே அந்த விஷயம் நடக்கும். அதற்கு பிற்பாடு அது ஆட்டோமேட்டிக்காகவே அது மறைய தொடங்கும். அதற்கு பிற்பாடு மக்கள் தேடுகின்ற பொழுது அந்த வீடியோ கொண்டு வரும். அதற்கு பிற்பாடு நிறைய பேர் அதை பார்த்திருந்தால் மட்டும் அது சில ஆண்டு கழிச்சோ சில மாதம் கழித்து அதை திரும்பவும் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் வீடியோ அப்லோட் செய்து பப்ளிஷ் செய்து சில ஹவர்ஸுக்கு வீடியோஸ் யூடியூப் உங்களுடைய வீடியோவை ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்கமெண்ட் பண்ணும். குறிப்பிட்ட ஹவர்ஸ், அந்த ஹவர்ஸ் தாண்டிய உடனே அந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் போயிடும். இந்த ரெக்கமெண்ட் பண்ணுற நேரத்துக்குள்ளே தான் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறதுக்கு சாத்தியம் இருக்குது. இரவு 12 மணிக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டால் அது 4 மணி 5 மணிக்குள்ளே அந்த ரெக்கமெண்டேஷன் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரெக்கமெண்டேஷன் குறைவாக இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸை தவிர சாதாரண ஆட்களுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் டைம் முடிஞ்சிருக்கும். அதனால தான் பகலில் மக்கள் பார்க்குற நேரத்தில் நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற பொழுது பார்க்குற எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும்.
அந்த நேரத்தை கணப்பிட்டு போட்டோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் பார்க்குற எண்ணிக்கை கூடவாக இருக்கும். அதனால தான் நிறைய எண்ணிக்கை வர வேணும் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட ஹவர்ஸுக்குள்ளே சப்ஸ்கிரைப்ஸை தாண்டி இந்த நேரத்தை கணிப்பிச்சு போட்டிங்கன்னு சொன்னால் இந்த நேரத்தில் மக்களுடைய பார்வை வந்து நாடு ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் கூடுதலாக இருக்கும். ஆகவே தான் தமிழில் வீடியோ போடுறவர்கள் நடித்தவன் போட்டிங்கன்னு சொன்னால் உடனும் பார்க்க மாட்டாங்க, பெரும்பாலும் பேயெல்லாம் பார்க்கும். மற்றபடி அந்த ஹவர்ஸ் தாண்டின உடனே ரெக்கமெண்டேஷன் வராது, அந்த 5-6 வியூஸோடு அப்படியே அது நின்றுடும். அப்போ அதெல்லாம் நான் திருப்பவும் சொல்கிறேன், ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது நீங்கள் அப்லோட் பண்ணுறத நேரத்தை கணிப்பிச்சு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அப்லோட் செய்யுங்க. யூடியூப்பினுடைய சிஸ்டம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி சில ஹவர்ஸுக்கு அது ரெக்கமெண்ட் பண்ணும். அதுக்குள்ளே யாரும் பார்க்கலன்னா உங்கள் வீடியோ செய்கிறான்னு சொல்லி அதை தீர்மானித்து விட்டுரும். 2வது மக்கள் தேடும்பொழுது சர்ச் பண்ணும்பொழுது அதை கொண்டு வரும். 3வது நிறைய மக்கள் பார்த்துருந்து பிரயோசனப்பட்டால் மாத்திரம்தான் சில மாதம் கழிச்சோ சில ஆண்டுகள் கழிச்சோ திரும்பவும் ஆட்டோமேட்டிக்காகவே அது முன்னுக்கு வரும், தேடாவிட்டாலும் முன்னுக்கு வரும். ஆகவே தான் உங்களுக்கு உங்கள் யூடியூப் சேனலில் நிறைய வியூஸ் வேணுமென்று சொன்னால் பல குறிப்புகளில் இது ஒரு முக்கியமான குறிப்பு. நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸ், நீங்கள் யூடியூப் செய்கிற மொழி, அதை கூட பார்க்குற நாடு, இவற்றை எல்லாத்தையுமே கருத்தில் வச்சு எப்போ அந்த நாடு பகலாக இருக்கோ, எப்போ அந்த நாடுல மக்கள் யூடியூப் பார்க்குறாங்களோ, அந்த நாட்டின் மொழி எது எல்லாத்தையும் கருத்தில் வச்சு அந்த நேரம் நீங்கள் யூடியூப் வீடியோ போட்டிங்கன்றால் அந்த குறிப்பிட்ட ஹவர்ஸுக்கு யூடியூப் அதை ரெக்கமெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கூடுதலான வியூஸ் வரும். இதை நீங்கள் பிரதானமாக கருத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் வண்டி போட்டு நடிக்காமல் போட்டிங்க சொன்னால், அல்லது ஒன்று யாரும் பார்க்காத நேரத்தில் போட்டிங்கனால், அல்லது அந்த நாடு இருளாக இருக்கிற நேரத்தில் இருட்டான இரவான நேரத்தில் போட்டிங்கன்னா, அல்லது இந்த நாட்டு மக்கள் தூங்குகிற நேரத்தில் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட ஆடியன்ஸ் அந்த போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது வியூஸை கொண்டு வராது. அது ஆட்டோமேட்டிக்காகவே சில வியூஸோடு அது பின்னுக்கு போயிடும். ஆகவே தான் இது ஒரு சின்ன ஒரு காணொளி தான். உங்களுடைய யூடியூப் வியூஸ் பெற, சப்ஸ்கிரைப்ஸ் பெற நேரத்தை கணிப்பில் வைத்து அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய யூடியூப் வீடியோஸை அப்லோட் செய்து பப்ளிஷ் பண்ணுங்கள். நன்றி.